சாங் வந்து ஒன்று கம்போஸ் பண்ணி பாடுறாங்க. ஸோ இனிமேல் டாஸ்க் இப்படி ஆடலான்னு ஃபன்னாக பண்ணுங்க, பொறாமப்படாதீங்க. ஸோ இனிமேல் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் இந்த சாங்கை பண்ணிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்தது. இப்படியே கொண்டு போனால் நல்லா தாண்டா இருக்கும். எங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கும்டா, நாங்களும் ஏன்டா கோவப்பட போகிறோம், திட்ட போகிறோம், எங்களுக்கும் பிக் பாஸ் இந்த சீசன் பார்க்கறதுல டாக்ஸிக்கை தவிர எதுவுமே பார்க்கலையடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டார்ட் பண்ண விதம். ஸோ அதுக்கப்புறம் அவங்கவுங்க டீம் அவங்கவுங்க இன்ட்ரோ. இதில் வந்து நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, மாப் மாயாவிஸ் மட்டும் என்ன சொல்ல, மாப் மாயாவிஸ் தான் விக்ரம் டீம். ஸோ இதில் லீடர் அப்படிங்கிறது கூட கிடையாது. 5 பேர் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு டீமை கொண்டு போகணும். அன்னன்னைக்கான இது வீக்லி டாஸ்க் அப்படிங்கிறதுனால அன்னன்னைக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த டீமில் எந்த டீம் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அங்கே தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிற வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க. ஒரு டீம் என்ன ஸ்கோர் பண்ணுவாங்கன்றது இன்னொரு டீம் தான் ஜட்ஜ் பண்ணி பாயிண்ட்ஸ் போடுவாங்க இல்லைங்களா. அதுதான் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, சாண்ட்ரா போட்டது அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வராமல் இருக்காது. ஆனால் பார்க்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மண்டைக்குள்ளே ஒரு ஃபன் டாஸ்க்கு போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்க மாதிரி போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து அது மாதிரி ஸ்கோர் போடணும். டெய்லி அன்னன்னைக்கு 3 நாள் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்க்கு. ஸோ அன்னன்னைக்கான ஸ்கோர்ஸ் டெய்லி போட்டுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு எந்த டீம் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ, எந்த டீம் ஸோ அந்த 5 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அவங்க 5 பேருமே வந்து கேப்டன்சிக்கு வந்து போட்டி போடுறதுக்கான எல்லா அவங்களுக்கு வந்து அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே அந்த இது கிடைக்கும், ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்டைரக்டாவோ டைரக்டாவோ தெளிவாக சொல்லியிருக்காரு. குரூப்பிசம் பண்ணாதீங்கன்றதையும் சொல்லிட்டாரு. கிச்சன் டீமில் இருக்கும்போது அந்த சாம்பார் முருங்காய் கதெல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, எனக்கு ஒரு முருங்காய் வச்சாங்க, குரூப்பிசம்குள்ளே 2 முருங்காய் வச்சாங்கன்னு அப்பட்டமா அதையும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி, காலில் விழாத குறையா கெஞ்சி தான் பிக் பாஸ் கேட்டிருக்காரு. ஸோ வந்து இது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ அவங்கவுங்க டீம் அவங்கவுங்க இன்ட்ரோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற இடத்துல குரூப் டிஸ்கஷன் பண்ணாங்க. இதில் வந்து நான் வந்து கிச்சன் டீம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அவங்களையும் சொல்லிட்டேன். ஸோ மாப் மாயாவிஸ் இவங்க வந்து ஹவுஸ் கிளீனிங். அவங்க டீமில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் பார்த்தீங்கன்னா விக்ரம், சுபி, பிரஜன், கமர், கெமி. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் தான் அவங்கவுங்க டீமும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமர், பிரஜன், விக்ரம், சுபி, கெமின்னு சொல்லும்போது